ஓம் சிவாய நம. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நல்லது. உடல் ரீதியான பாதிப்புகள்ல கவனம் செலுத்துறது நல்லது. ஸோ குரு வந்து 8ல் உச்சமா இருக்கு. ராசி அதிபதி 8ல் உச்சம், மறந்துடவே கூடாது. தேவையற்ற செலவுகளும் தேடி வரும். ஒண்ணு, உங்க ராசிக்கு 12ஆம் பாவத்துக்கு குரு பார்வை, 2க்கு குரு பார்வை, 4க்கு குரு பார்வை. ஸோ இதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணா, ஒரு வருமானம் வந்தா அந்த வருமானம் மருத்துவ செலவுல போய் விற்கும். ஒண்ணு. ஸோ அடுத்து வந்து இடம் விட்டு இடம் மாறி டிராவல்லே இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். 2. ப்ளஸ்ஸான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல மட்டும்தான் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டாகும். ரொம்ப நாள் குடும்பத்துல உங்களோட வார்த்தையை யாருமே கேட்கலன்னா இப்ப கேட்பாங்க. பணம்லாம் போய் லாக் ஆயிருக்குங்க. வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். ஆனா வந்த பணம் சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகளும் இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா செயல்படுவது நல்லது. அம்மாவோட உடல் நலத்துல கவனம் செலுத்துறது நல்லது. பழைய ஒரு வீடு வந்து வாங்கணும்னு தோணும். புதுசாக தான் எல்லாம் வீடு வாங்குவான். ஏற்கனவே இருந்த ஒரு கட்டின வீட்டை வாங்கணும்னு சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இல்லைனாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் செலவுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. உடல் ரீதியில் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சடனாக அப்படியே மந்தமாயிடுச்சு. என்னங்கன்னு தெரியலங்க. திடீர்னு உடம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு, கடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, ஆக்டிவாகவே இல்லைங்கன்னு வைங்க. பர்சனல் லைஃப்பில் 3ஆம் நபரோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும். குடும்பத்து நபர்களோட வார்த்தையை கேட்டு நடங்கள். தனுசுக்கு சொல்லக்கூடிய விஷயமே மேஜராக இதுதான். தனுசு ராசிக்காரங்க அதிகமாக அம்மன் வழிபாடு செய்யுங்க. தாயே உன்னதான் நம்பிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துமா அப்படின்னு ஒரு அம்மன் காலில் போய் விழுந்துருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும்.